பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் நம்பிக்கை வீண் போகல. நான் நினைச்ச மாதிரியே ஹாசினி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. ஏஜேவுக்கு நான் வேண்டின மாதிரி ஒரு பொண்டாட்டியும் கிடைச்சிட்டா. பிரவளிக்கா ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு. ஏஜேவுக்கு தனிமையிலிருந்து விடுதலையும் கிடைச்சு போச்சு. ஆனா இன்னும் ஏஜே மனசுல பிரவளிக்காவோட அன்பை சுமந்துகிட்டு இருக்கான். இனிமே அவன் சுமக்க வேண்டியது ஹாசினிய மட்டும்தான். இத நீதான் எப்படியாவது புரிய வைக்கணும். ஏஜேவோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஹாசினியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த நீதான் அருள் புரியணும். டீக்கே? நல்ல பிள்ளையாருல்ல, என் பிள்ளை பாத்துக்க. இவ கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டாளே, அப்படியே என் உடம்பு பூரா எரியுது. என்னக்கா இது? கல்யாணத்துக்கு வந்தா சோத்த குட்டிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா காலையில மாறு வேஷம் போட்டு தாலிய வாங்கிட்டா. அப்புறம் ஏஜேவோட சண்டை போட்டுட்டு போனா அப்படியே போயிடுவான்னு பார்த்தா ஏஜே கிட்ட ஒரு கோடிக்கு டீல் பேசி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. எங்களையே புடவை கட்ட வச்சா, அவளை தூக்க வச்சா, நம்மள கால்ல விழ வச்சா, இப்போ ஏஜே ரூம்குள்ளேயே போயிட்டா. ஐயோ, இவ மாயாவி, மந்திரவாதி, சூனியக்காரி. இவள தப்பா இடம் போட்டோமோ? ஐயோ சித்ரா, நீ வேற ஏண்டி என்ன பயமுறுத்தாத. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவ மாயாவியும் இல்ல, மந்திரவாதியும் இல்ல. நேரமும் காலமும் அவளுக்கு சரியா அமைஞ்சு போச்சு. அதுல எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா இன்னைக்கு நடந்ததுதான் தாங்க முடியல. இந்த வீட்டோட பெரிய மருமதங்கிற கௌரவத்தோட தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த என்ன தலை குனிஞ்சு அவ காலில் விழ வச்சுட்டா. அத கூட தாங்கிக்கிட்ட. ஆனா உன்னை காலில் விழ வச்சிட்டேன் பாத்தியான்னு சொன்னா பாரு, அதைத்தான் என்னால தாங்க முடியல. நம்மளோட வெறும் சண்டை மட்டும் போட்டுட்டு இருந்தவ இப்போ சவால் விட ஆரம்பிச்சிட்டா. என்ன தைரியம் அவளுக்கு! அதுக்கு பின்னால ஏஜே கட்டின தாலி இருக்கு. அதான் இப்போ இவ்வளவு திமிரா பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அவள ஒண்ணுமே பண்ண முடியாதா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கோமளி வர வேண்டிய இடத்தை திருட்டுத்தனமா ஏமாத்தி புடுங்கிட்டு இப்போ இதுல அதிகாரம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டா. கோமளி மட்டும் நமக்கு அத்தையா வந்திருந்தா நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். நடுவுல இந்த மாறு விஷக்காரி புகுந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா. ஒரு கேக்க வைக்க வந்தவ கடைசியில நம்ம எல்லாரையும் மொத்தமா வாங்கிட்டா. ஐயோ அக்கா, இப்ப நீங்க ஏதாவது பண்றீங்களா இல்ல நானே அவள ஒரு கை பாக்கட்டுமா? மாயா ப்ளீஸ் வெயிட், பொறுமையாரு. முதல்ல அவ வெளியாளா இருந்தா நாம விரட்ட பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா, உரிமையோட சுத்துறா. கோபப்பட்டு அவன் மேல கை வைக்க முடியாது. அப்போ இப்படியே அசிங்கப்பட்ட காலத்தை ஓட்டிடலாங்கிறீங்களா? அது இல்ல, அவ ஒண்ணும் முழு அங்கீகாரத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரல. ஏஜே கிட்ட சவால் விட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கா. அவ மேல ஏஜே சம கோவத்துல இருக்காரு. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். எப்படியும் அவளை ஏஜே விரட்ட தான் போறாரு. ஆனா அதுக்குள்ள தினம் தினம் அந்த கேக் கறி தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிருவா. அதத்தான் என்னால தாங்க முடியாது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தியே ஆகணும். ஆனா நாம அவளை விரட்டுறது ஏஜேக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஏஜேவும் அதுதானே செய்ய போறாரு. இல்ல, அவர் அப்படி செய்யறதா இருந்தா அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டாரு. தன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவளை துரத்த நினைக்கிறாரு. அதனால நாம அவளை துரத்துறது தெரிஞ்சா அவரோட கோவம் நம்ம மேல திரும்பிடும். சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்திருப்போம். ஏஜே அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி நாம அவளை ஓட ஓட விரட்டணும். அப்பதான் இன்னைக்கு அவ காலில் விழுந்ததுக்கு என் மனசாரும்.
ஹலோ ஹாஸ்னி, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? க்ளூ எங்க கிடைச்சது? குளூர் தான் கிடைச்சது. ஏய், என்னாச்சு? பின்ன நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி க்ளூ கிடைச்சதான்னு கேட்டா என்ன சொல்றது? இங்க என்னோட நிலைமை என்னன்னு தெரியுமா? நான் இங்க உயிரோட இருக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கேன். இந்த வீடு சரியான நரகம். இந்த நரகத்துடைய தலைவன் தான் அந்த ஹிட்லர். எனக்கு இந்த நரகத்தை கொடுத்துட்டு அவர் மட்டும் அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. என்ன உளர்ற? உலர்ல குளிர்ல வாய் பேச முடியாம தானா உலருது. இந்த நரகத்துல பெட், ஏசின்னு எல்லாமே இருக்கு. ஆனா தூங்கதான் முடியல. பெட்ல படுக்க முடியல. ஏசி கூலிங் தாங்க முடியல. அப்புறம் ஹலோ, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இங்க ஒரு நாள் வந்து தங்கி பாருங்க, அப்ப தெரியும். உங்களுக்கு என்ன, ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு வர ஓடிபிய பார்த்து சொல்ற வேலை. இங்க நாளை கிடந்து சாப்பிடுறேன். ஹாஸ்னி, மரியாதையா பேசு. நான் சிபிஐ ஆபீசர். அட போங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சிபிஐ ஆபீசர் தான். என்ன பதவியோ சைரன் வச்ச கார் மட்டும்தான் இல்ல. ஒரு பெரிய சிபிஐ ஆபீசரா. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? சரி சரி, புலம்பாத. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரே ஒரு க்ளூ கொடு. அதை வச்சு அந்த ஏஜேவை நான் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். நான் மட்டும் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்லையா இருக்கேன்? நானும் ஜெயில தான் இருக்கேன். அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் இதே வீட்டுல ஜீவ சமாதி ஆயிடுவேன் போல இருக்கு. நான் செத்துட்டேன்னா உங்களையும் அந்த ஹிட்லரையும் சும்மாவே விட மாட்டேன். ஆவியா வந்து உங்களை கொன்னுடுவேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, ஓடிபி. நான் ஒன்னும் நீ இந்த ராத்திரில படுற கஷ்டத்தை கேட்டு அறிக்கை சப்மிட் பண்ண போறது இல்ல. எனக்கு தேவை ரிசல்ட். அதுவும் அந்த ஹிட்லர் தாம் பொண்டாட்டிய கொன்னதுக்கான கிறிஸ்டல் கிளியரான எவிடன்ஸ். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த சாட்சி அவனோட ரூம்ல தான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தரேன். ஓகே, குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். இந்த ஒரு ஆள் எனக்கு பேட் நைட்டா மாத்திட்டு இருக்கான். ஹிட்லர் தான் பொண்டாட்டிய கொன்னதுக்கு இந்த சிபிஐ ஆபீசர் ஏன் என்ன கொல்றான்? இந்த ஆளோட ரூம்ல என்ன சாட்சி இருக்க போகுது? கொன்னவனாவது அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் ரூம்லயே வச்சிருப்பானா? அந்த விக்ரம் உண்மையிலேயே சிபிஐ ஆபீசர் தானா? எல்லாரும் ஒரு ரவுண்டு தூங்கி இருப்பாங்க. நான் மட்டும் அடுத்த ராத்திரியில பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன். தூக்கம் கெட்டது கெட்டு போச்சு. அந்த எவிடன்ஸையாவது தேடி பார்ப்போம். ஐயோ, குளிருதே. இந்த ஆளு 17ல இருந்து குறைக்க மாட்டாரு போல இருக்கே. முதல்ல ரிமோட் எடுத்து குறைச்சிட வேண்டியதான். இங்க ரிமோட். இங்க இருக்கா? நான் மாட்டிக்கிறது பத்தாம என் கை வர மாட்டிக்கிச்சு. ஐயோ, எப்படி என் கை எடுக்கிறது தெரியலையே. ஐயோ, ஹாசினி, கையை எடுத்து எப்படியாவது. இப்படி மாட்டிக்கிட்டே நான் எப்படி வாழ்ந்தவன் இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கேன். என்னை காப்பாத்த யாருமே இல்லையா?
இது கையோ கரும்பு மிஷினா மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. அடி வேற வாங்கணுமா? கையை விடு ஹிட்லர். பேசாம கிச்சி கிச்சி மூட்டிடலாமா? அப்பாடா, தப்பிச்சேன்டா சாமி. இப்ப இந்த ரிமோட் எடுக்கணுமே. இந்த வாட்டி மாட்டிக்காத ஹாசினி. ஏசி ரிமோட் எடுக்கிற முயற்சி வேலைக்கு ஆகாது. பேசாம போர்வையை உருவிட வேண்டியதான். என்ன மொபைல் ஏடிஎம் மாதிரி கொலை செய்யற ஆயுதத்தெல்லாம் கூடவே வச்சுட்டாலேரா. கொலை செய்யறவரு அண்ணா இவர நல்லவரன்னு பேசிக்கிறாங்களே, ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை அன்னியன் படத்துல வர மாதிரி 2 ஃபேஸ் இருக்குமோ? என்ன இங்க என்ன பண்ற? தைரியசாலின்னு நினைச்சா பெரிய பார்த்தா பயப்படதான் செய்வாங்க. இப்ப என்ன ஏன் மூஞ்சியை ஊத்து பாத்துட்டு இருக்க? அது வந்து எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி பத்தலையா? அதிகமாக்கணுமா? ஐயோ, எனக்கு புழுக்கமா இல்ல, குளிரா இருக்கு. பெட்ஷீட் வேணும். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, போய் படு. என்ன படு. என்னையா தரையில படுக்க சொல்ற? உன்னை ஜெயில் தரையில படுக்க வைக்கிறதுக்கு தான் அந்த சிபிஐ ஆபீசர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டுவடி. என்ன பாக்குற? இது வெறும் ஒரு சாம்பிள் தான். நீ இன்னும் லெவல் 1ல இருக்க. இன்னும் ஏகப்பட்ட லெவல் இருக்கு. எப்படிதான் தாங்குவியோ? ஹலோ ஹிட்லர். அதான் பெட்ஷீட் இல்லைன்னு சொன்னல, கம்முனு படு. அத நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு தூக்கு மாத்திரை இருந்தா கொடுங்க, நான் தூங்குறேன். தூக்கு மாத்திரை எல்லாம் இல்ல, கபோர்ட்ல விஷம் இருக்கு, வேணா குடிச்சுக்கோ. எல்லாத்துக்கும் தயாரா இருக்காரு. இதுக்குதான் விஷம், கயிறு, கத்தியெல்லாம் வச்சிருக்காரா? இதுல எனக்கு எந்த ஆயுதம் கொடுத்து வச்சிருக்கோம் தெரியலையே. இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேனோ? குளிர்ந்து வேற.
தேன் துளியின் விழியா தீ தீண்டும் மொழியா இவன் முழுமதி நிலவா இல்லை திருமதி மகளா நான் சூரிய கதிராய் உன் பார்வையோ புதிராய் நிழல் மோதுதே நிகராய் நிஜம் சொல்லடி திமிராய் குழலூதும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம் நிழல் தேடும் போது வந்தாய் அதுதானே நம் பந்தம். இந்த போர்வை எப்படி வந்தது? யாரு போத்தி விட்டுருப்பா? சீச்சி, இந்த ஹிட்லர் எங்க போத்தி விட போறாரு? இவர் அந்த அளவுக்கு நல்ல மனுஷனே இல்ல. என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னே பிறந்தவர். யாரோ நல்ல மனசு உள்ளவங்க தான் போத்தி விட்டுருக்காங்க. சரி, யாரு செஞ்சா என்ன? நல்லா தூங்கியாச்சு. என்ன இன்னும் இந்த ஹாசினியை காணோம்? எழுந்திருக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? நமக்கு மட்டும் காலையிலேயே எந்திரிக்கிற ரூல்ஸா அந்த கேக்கு காரிக்கு கிடையாதா? நேத்து அவ தின்ன சாப்பாட்டுக்கு இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. சோத்துக்கு சுத்தவ. ஏஜே அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கே கண்டிஷன் போட்டுதான் சேர்த்தாரு. அப்புறம் எப்படி அவளை ரூம்குள்ள விட்டுருப்பாரு? ஆச்சரியமா இருக்கே. அவர் எங்க விட போறாரு? ஜெயமா தான் கெஞ்சி அவளை உள்ள விட்டுருப்பாங்க. அதானே பார்த்தேன். அந்த மூஞ்சியாவது உள்ள விடுறதாவது. உள்ள போனாலும் அவளுக்கு வனவாசம் தான். எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. அப்படியெல்லாம் நினைச்சிடாது சித்ரா. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. ஏய், நீங்க பயப்படவே தேவையில்ல. அவ பஞ்சா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, நம்ம ஏஜே கிட்ட எதுவும் நடக்காது. ஊதி அணைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப சரி. அதுக்குதான் அவ வெளியே வரட்டும். அதை பத்தி பேசி வெறுப்பேசலான்னு பார்த்தா இன்னும் காணும். எல்லா பொண்ணுங்களும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெக்கத்தோட வெளியே வருவாங்க. இந்த ஹாசினி பீதியோட வரப்போறா. அதை வச்சு அவளை தாளிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னில இருந்து அவளுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் தான். அவளை ஏஜே முன்னாடியே அதை செய் இதை செய்யு வேலை வாங்கி அசிங்கப்படுத்துற. பாடி வா, என்னையா கால்ல விழ வச்ச? உனக்கு இருக்குடி, பாரு. இந்த கொசு தொல்லைங்க தாங்கவே முடியலையே. இதுங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? இந்த கோலத்துல போனா இதுங்க நினைச்சது நடந்துருமே. இவங்க கிட்ட ஒரு தடவை தோத்துட்டா காலத்துக்கும் ஓட்டிடுவாங்களே. முதல்ல இவங்க கொட்டத்தை அடக்கணும். இல்லைன்னா நம்ம வந்த வேலையை முடிக்கவே முடியாது. என்ன பண்ணலாம்? இருங்கடி, என்ன வெறுப்பேத்துவா காத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி உங்களை வெறுப்பேத்தி சாகடிக்கிறதுக்கு ஒரு வெப்பனை அனுப்பி வைக்கிறேன்.